இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அப்பா டாடி டாடி எனக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு டாடி. அப்பா ஞாபகமாகவே இருக்கும் டாடி. அம்மா வச்சுக்கிட்டு என்னால தனியாக இருக்க முடியாது டாடி. டாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு யாருமே இல்லை டாடி. என்னப்பா பண்ணணும் சொல்லு. நான் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கவா? சரி, உங்களுக்கு சங்கடம்னா விட்டுருங்க. நான் தெரியாம கேட்டேன். நீங்க கிளம்புங்க. மா, உனக்கு நான் இருக்கமா? எனக்கு நீ இருக்க, அது போதுமா? நமக்கு யாரும் வேணாமா? யாரும் வேணாம். எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவன் தான் இவ்வளவு தூரம் கேட்கறான்ல, அதுக்கப்புறம் எப்படி அவனை தனியா விடுறது? அவங்க அம்மாவை கூட்டிட்டு நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போக சொல்லுங்க. பார்த்துக்கலாம். வாங்க. எல்லாம் ஓகேல சூர்யா? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு, சரியா? எதுக்கும் தயங்காதரா. இனிமே நாங்க இருக்கோம். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மா, பாத்தியா, நம்ம எதிரியோட கோட்டைக்குள்ளேயே வந்துட்டோம். இதாம்மா நம்ம முத வெற்றி. இனிமே இந்த மாறன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. சூர்யா, டாடி, என்னையா இது? இப்படி தனியா உட்கார்ந்து எப்படி? எல்லாரும் சாப்பிட்றோம்ல, வா நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு வா. இல்ல டாடி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்றேன். என்னப்பா நீ உன்னை பட்டி போட்டுட்டு நாங்கள்லாம் சாப்பிட்றதா? வா, அட எந்திரிச்சு வாப்பா. வா, போய் உட்கார் போ. சரி, நீ சாப்பிட்றா. அப்படி உட்கார் உட்கார் உட்கார். மாமா நீங்க உட்காரு, நான் நீ பரிமாறேன். உட்கார், நீ உட்கார், நான் பாத்துக்கிறேன். உட்காரியா? உட்கார். சாம்பார் எடுத்து கூட. இதோ எடுக்கிறேன். போதும் போதும். சூர்யா, சாப்பிடு. இந்தா. ராமச்சந்திரன் வீடு இதானே? ராமச்சந்திரன், வெளியே வாங்க. யாரு?
டேய் டேய் டேய், நீ உட்கார், நீ சாப்பிடு, நான் வரேன். யாரா இருக்கும்? உட்காருங்க சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும். விஜய் காணாம போனது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க சொல்லியிருக்காங்க. வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க. சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் மெதுவா நிதானமா சாப்பிட்டுட்டோம். வேகமா சாப்பிட்டு தொண்டையில அடைச்சிக்க கூடாதுல்ல. ஆமா, உங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னாங்களே, அவங்க எங்க? சார், பிருந்தா காலேஜுக்கு போயிருக்கா. விஜய் தான் உங்க கேஸ்ல இருக்கிற குற்றவாளின்னு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க தான் விஜயை கடத்திட்டு போனதா சொல்றாங்க. சார், அந்த விஜயும் அவங்க அம்மாவும் ஒண்ணா நம்பர் கிரிமினல்ஸ் சார். ஆமா சார். அவங்க சொல்றதெல்லாம் சுத்த பொய். இவ்வளோ தப்பு பண்றவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி நம்பலாம்? நீங்க கண்டிப்பா தேடுவீங்கன்னு தெரிஞ்சு அவளே எங்காவது தலைமறைவா இருக்கலாம், பழி எங்க மேல போட்டிருக்கலாம். அவெல்லாம் டிராமா பண்ற ஆள் சார். நீங்க அவ எங்க இருக்கான்னு தேடாம இங்க வந்து எங்களை விசாரிக்கிறதுல என்ன நியாயம் எனக்கு புரியல. காணாம போன விஜய் உங்க குடும்பத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கா. உங்க சொத்தை ஏமாத்திருக்கா, கடையும் எழுதி வாங்கியிருக்கா. எல்லாத்துக்கும் மேல இவங்களோட அண்ணனை கொண்டிருக்கா. அப்ப அவன் மேல கோவம் வர்றதுல உங்களுக்கு எந்த தப்புமும் இல்லையே. என்னம்மா, உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்குல்ல? சார், சார், அது நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. சொல்லுமா, உங்க அண்ணனை கொன்ன விஜய் மேல உனக்கு கோவம் இல்லையா? இருக்கு சார், கோவம்லாம் இருக்கு சார். ஆனா நாங்க அவளை எதுவுமே பண்ணல சார். நீங்கண்ணா உன்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா? சார், நான் அவளை எதுவும் பண்ணல சார். நீங்கன்னு மீன் பண்றது உங்க அக்கா தங்கச்சி 3 பேரையும் தானே?